ஒருவே தமிழர். அதாவது முன்முறை அங்கே சொல்லிட்டேன் தம்பியை பற்றி. எனக்கு பிடித்தமான ஒரு புறநானூற்று உவமை. ஒரு மூதாட்டியிடம் கேட்கிறார்கள், அம்மா இந்த பிள்ளை எங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஐயா அவன் எங்க இருக்கான தெரியாது, அவன் இருந்த தொகை இந்த வயது புலி தங்குமா தொகை இல்லையே, போருக்கு போயிடுச்சு, முன்னாடியில இருப்பான், கண்டிப்பா இருப்பான், திரும்பி வருவான், நம்பிக்கிட்டு தான் இந்த தொகை காத்துக்கிட்டு அப்படின்னு தாய் சொன்னாங்க. புலி சேர்ந்து போகிய கல் அவளை போல ஈன்ற வயிறோ இதுவே அப்படின்னு சொல்றார். அப்படி வந்தவர் இவர். நான் சொன்னேன், இவருக்கு எதுக்கு பொன்னாட அந்த தோலை தொட்டு, அதுதான் பொன்னாடை. அவர் அதை போர்த்தி கொண்டு விட்டார். நீங்கள் போர்த்தி விட்டீர்கள், நீங்கள் அனைவருமே அதை போர்த்தி இருக்கிறீர்கள், மறந்துவிட வேண்டாம். நாம் அனைவருமே அதை போர்த்தி இருக்கிறோம். அவருடைய இந்த 40 ஆண்டு அரசியல் வாழ்வு சாதாரணமானது. அதைத்தான் சொன்னேன், பரிமாற்றத்துக்கு போட்டேன். யார் என்ன என்ன மன்னங்கிறதெல்லாம் நிச்சயமே கிடையாது. பெரும்பான்மையை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்களை சாட வேண்டியது நம் கடமை. அண்ணா சொல்லியிருக்கிறார், தேசிய பறவை மயிலாகிவிட்டது. பாப்புலேஷன் கணக்கெடுத்தால் காக்கை தான் தேசிய பறவை. கூட பல வண்ணங்கள் சேர்த்துங்க, ஆனா எல்லா கலரும் இதுக்குள்ள இருக்கு. யாராவது சயின்டிஸ்ட் கிட்ட கேட்டுப்பாரு, சொல்லுவாங்க. இவர் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட். அவர் சொல்லுவாங்க. கலைஞர் மூதறிஞர் அவர்கள் இவரை ஜெனரல் அப்படின்னு ஜெனரல் ஜெனரல் மேஜர் ஜெனரல் ஜெனரல் கிடையாது, ஜெனரல். அவர் அம்பேத்கரின் படையின் ஜெனரல். Caste is not a division of labor, it is a division of laborers. நீ அதான் நான் அதான் ஏண்ட சும்மா போராடிட்டு சொல்ற வார்த்தையாது ஆங்கிலத்தில் சொன்னதுனால காரணம் தெரியவில்லை. சாதி பிரிவினைகள் தான் இந்தியாவின் பலவீனம். சாதிய தடைகள் நீக்கப்பட்டால், நீக்கப்பட்ட பின்புதான், பட்டால் இல்லை, அதற்கு பிறகுதான் நாம் ஒரே தேசமாக ஒரே மக்களாக இணைய முடியும். கற்பி, ஒன்று சேர், புரட்சித்தை. காப்பிரைட் கிடையாது, யார் வேணா சொல்லுங்க, ஆனா அந்த பேர் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியல் மயப்படுத்துவது என்பது எளிதான காரியமே அல்ல. அப்படி அரசியல் மயப்படுத்துவர்கள் எல்லாருமே ஆச்சரியத்துக்குரியவர்கள், அற்புதமான மனிதர்கள். அடிக்கடி வரமாட்டார்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரொம்ப ஈஸி. இதே பறை இந்த பாடல் இல்லாமல் போர்க்குரலாக ஒலித்தால் இங்கிருந்து வெளியே போகும்போதே ரத்தம் சிந்தரிக்க முடியும். ஆனால் அவர் எப்பவுமே நான் பார்த்திருக்கேன், இதோ வாய்ப்பு, அரசியலில் உங்கள் கதையை சொல்லணும், எங்களை வாங்க,
இது ஆதாயம், இது அரசியல், இது அரசியல், இது ஆதாயம். எது வேணும்னு கேட்டா அவர் அரசியலை தான் தேர்ந்தெடுக்கிறார். இதுல உங்களுக்கு நிறைய கஷ்டம், அடி விழும். இது சௌகரியம், பணம் கூட கொடுப்போம், கல்யாணம் பண்ணி வைப்போம், சந்தோஷமா இருக்கலாம். அப்படின்னா இதைத்தான் எடுக்கிறாரு. அதனால் நான் இயக்குகிறேன். ஏன் இப்படி சகோதரர்கள் திடீர்னு ஓட்டு? ஏதோ அரசியல் ஓட்டு இல்லையா? 2000 வருஷமா நடந்துட்டு இதுல என்ன ஓட்டு? தமிழர்கள் ஓட்டு போட்ட அரசியல் ராஜராஜன் காலத்தில் உடவோலை கொண்டு யார்? அப்பதான் லேட்டா ஆரம்பிச்சிருக்கோம். அதனால கொஞ்சம் லேட்டா வந்து குடிச்சு உழுக்கிறதுக்கு டைம் ஆகும். அதாவது இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு சொன்னதுக்கு வேண்டாம்னு சொன்னதுக்கு உதாரணம் சொன்னேன். திராவிட மணி அந்த தொந்தரவு கொடுத்த 10 பவுன் சங்கிலி, அதை இவங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்க, நம்ம பிள்ளை இப்படியா அலைஞ்சிட்டு அதை வீட்டில் வச்சுட்டு வரப்போற பொண்ணுக்கு ஏதாவது நகை பண்ணி போடலாம் அப்படின்னா தான் அதை போய் அம்மா கட்சிக்காரன் கொடுத்தது, கட்சிக்கு தான் பொண்ணு கொடுத்துருக்கான்னு அதை வாங்கி கட்சியில் போவாங்க. அப்பவும் இதுவான்னு கேட்டா அது வேணாம், அதை போய் எதுல போட்டு. இது அங்கீகாரமா இதை ஒரு கட்சியை வளர்க்கறதுங்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது ஆரம்பித்த எனக்கும் தெரியும். அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். அங்கீகாரம் பெறுவதே கஷ்டம். இவெல்லாம் ஒரு ஆளாங்கிறது வந்து எத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கோம் நம்ம. அது பாதி ஆசைகள் வரும் கோபமே தவிர அதுக்கு சாதிக்கும் கூட சம்மந்தம் கிடையாது. ஆனா ஒண்ணு என்ன கேட்டாங்க, அரசியல்னா ஒரு எதிரியை முடிவு பண்ணிக்கலன்னா அது வந்து அவங்க சொல்றது தற்கால சம்பாத்திய அரசியல் பத்தி சொல்றாங்க. எனக்கு வந்து அரசியல் கடமை, என் தொழில் செல்வம், கோடி கோடியா சம்பாதிப்பேன். அப்புறம் இதெல்லாம் என்ன பண்ண போறேன்னு யோசிச்சா, இவங்க சுவிஸ் பேங்க்ல வச்சிருக்காங்க. சுவிட்சர்லாந்துல அந்த பணம்லாம் இவங்க ஆதியஸ்தர்களா படுத்து கிடக்கணும், திரும்பி வந்து வரவே இல்லை. அது அவங்க நம்புற சொர்க்கம். இந்த சொர்க்கங்கிற மாயை வந்து ஒரு 4 சதுர அடி நிலம் வாங்கணும்னா புரோக்கருக்கு கேட்டேன், எங்கப்பா இருக்கு? இது இங்க இருக்கு. ரூட் இருக்கா, ட்ரெயின் இருக்கா பக்கத்துல, சாக்கடை வழியிலே பக்கத்துல போய் மிதிச்சு பார்ப்போம். யாருமே பார்க்கல. பார்த்துட்டு வந்து ஒரு புரோக்கர் கூட சொல்லலை நம்மகிட்ட இருக்கிறதா. நம்பிட்டு இருக்கிற இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோம். ஒண்ணுமே தெரியல. இதுக்கெல்லாம் போடணும். இந்த சங்கிலி கொடுத்தாரு, அதுதான் சொர்க்கத்துக்கான அட்வான்ஸ். என் படத்துல வரும், இந்த பாட்டெல்லாம் வரும். இதை உணர்ந்து தான் நான் வந்திருக்கேன் தவிர ஏதோ தப்பி அரசியல் எங்க போகணும் தடுப்பாட்டமா இருக்க பிடிக்க ஒரு தோல் வேணும். ஏன் சாதியை சொல்லி என்ன கிண்டல் பண்ணுவாங்க. அதனால என்ன கேட்டாங்க, முதல்ல எதுக்கு தேர்ந்தெடுத்துட்டீங்க, சாதி தான் என் முதல். இனி உட்காரணும் இல்லை நடக்கணும். முட்டிக்கு வேற வேலை கொடுக்கூடாது. புரியுதுங்களா? அது தரையில படுறதுக்காக வச்ச இடம் இல்லை. இதுதான் உள்ளங்கால் தான் தரையில படுறதுக்காக வச்ச இடம். கட்ட விரல் ரொம்ப முக்கியங்க. அது கையில் இருந்தாலும் காலில் இருந்தாலும் முக்கியம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கோபம் என் நெடுநாளைய கோபம். பிறப்பினால் நான் எவருக்கும் தாழ்ந்தவன் அல்ல, என்னை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை என்பதை உங்கள் மனதில் பதிய வைப்பதுதான் இமாலய சாதனை.
அதில் ஏறி நின்று கூவி விழிக்கும் டென்சி அங்கு பறக்கட்டும் பாரத மாதாவின் கொடி. ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றத்தை, பெண்களின் முன்னேற்றத்தை வைத்துத்தான் வளப்பட முடியும். அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு. பெண்களுக்கு ஒரு உரிமைத்தொகை கொடுக்கணுங்க அப்படின்னு அது நாங்க சொன்னோம், செய்யல, சொன்னோம். ஐடியா எங்க இருந்தா வந்தது, ஆனா அதை செயல்படுத்தினார்கள். செயல்படுத்தினால் என் சகோதரன், அவ்வளவுதான். நான் வேற பார்க்கல, எனக்கு கட்சியும் கிடையாது. எல்லா கட்சியும் என் கட்சியும் நினைச்சிட்டா அதுதான் இந்தியா. நான் போய் அமர்ந்திருக்கும் சபை பாங்க ராஜ்யசபை பேர், ராஜ்யசபா பேர் என்ன தெரியுமா? அது பேரே அப்பர் ஹவுஸ். அது இங்கிலீஷ்ல சொன்னா ஹவுஸ் ஆஃப் எல்டர்ஸ், மூத்தோர் வட்டம். அது காயினுக்கு ரெண்டு பக்கம், ஒரு பக்கம் அவரு, இது ஒரு பக்கம் நீங்க. புரியுதுங்கிறாங்க. ஐயா எந்த காயின்னு பாக்குற? செலவார காயினா? திடீர்னு ஒரு நாளைக்கு இது செல்லாதுன்றா எல்லாரும் கியூல நிக்கிறீங்கல்ல, அந்த காயின் இல்லை இது. இந்த காயின் வட்டமா தான் இருக்கும். ஒரு பக்கம் திரும்பி பார்த்தா ராஜ்யசபா தெரியும், இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தா லோக். இதெல்லாம் சுண்டி பார்த்தா எப்படி போட்டாலும் தலை தான் வரும். இந்த தலை இல்ல, இந்த தலை. புரியுதா? உங்களுக்கு புரியணும். நான் புரியுதான்னு கேட்கறது வெளியே இருக்கிறவங்க, அவங்களுக்கு புரியும். அவங்களுக்கு புரிஞ்சா பயம், உங்களுக்கு புரிஞ்சா நம்பிக்கை. அதுக்கு தமிழ்நாடு தான் உதாரணம். அந்த நம்பிக்கை வந்துருச்சு, இன்னும் பலமா வரணும். இரட்டை இலக்க பொருளாதாரம் வந்து அதிர்ச்சியா இருக்கு அவங்களுக்கு எல்லாம். அந்த சகோதரர் ஸ்டாலின் வந்து கலைஞர் உரிமை தொகை அப்படின்னு ஒன்று கொடுக்கிறாரு இல்லையா, அது அடியில் நடுக்குது. இங்கதான் ஆரம்பிக்குது. இப்ப எல்லாரும் பண்றாங்க. அது எங்க இருந்து வந்ததுங்கிறதுக்கு நான் முதல் வாக்கியம் படிச்சு காட்டுக்கிறேன். இவர் உருவெடுத்த பிறகுதான் ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களுக்கு உண்மையான விடுதலை கிடைப்பதாக நாம் நினைக்கிறோம்னா ரொம்ப சுருங்கிடும். நாம் நினைக்கிறோம். அத நான் சிதம்பரம் தொகுதியில இவருக்கா பிரச்சாரம் போன போது நான் உணர்ந்தேன். யூனிஃபார்ம் போட்டு போலீஸ்காரர் கருத்துல தண்ணி வருது. எங்க ரெண்டு பேர், நானே இவருக்கு மூத்தவர், எங்க ரெண்டு பேரையும் மூத்த ஒரு அம்மா கையை தொப்பிட்டு இவரை பாக்குறாங்க. அவங்க கண்ணிலையும் கண்ணீர். அந்த கண்ணீரை பார்த்து உணர்ச்சி எல்லாம் பண்ணல, அந்த உணர்ச்சி வசப்படுறது இல்லை, உணர்ச்சியை புரிந்து கொண்டேன். அந்த பாறை தூக்கி பிடிச்சேன். அதில் பொங்கல் நடத்த வேண்டும், பொங்கல் நடத்த வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். எல்லா வகையான அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் எதிர்த்து போராடுவதன் போராளி இல்ல, டெமோக்ராட்டிக் ஃபைட்டர். போர்னா அசிங்கமா இருக்கும். அதனாலதான் நாங்க திட்டத்தை குறைச்சுட்டோம். கோவம் இருக்குங்கிறது தெரியணும், இல்லைன்னா இழிச்சு மாயம் நினைச்சிருவோம். திரும்பங்கிறது நீங்க சேர்த்துக்கலாம். நான் எங்க வேணா தோல் கொடுத்து வருவேன். நான் யார்கிட்ட சொன்னேன்னு சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தெரியணும். ஐயா, ஆசியாவின் முதல் சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி மக்கள் நீதி மையம். அதை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிட்டேன். இதை நீங்க பூரா இடது பக்கமும் இழுத்துட முடியாது, காட்டுக்குள்ள துப்பாக்கியை கொடுத்து அனுப்ப முடியாது, பூரா வலது பக்கம் அதற்கு அகோரி ஆக்க முடியாது. நடுவில் இருப்பேன். என் இடதும் வலதும் தோளும்
குடிமக்கள், அதுவும் இந்திய நாட்டின் குடிமக்கள் எவராயிருந்தாலும் பல்லக்கில் போவதற்கு தயார் என்றால் இந்த தோள் காத்து நிற்கும். மேல என்ன சாமி பண்ணீங்கன்னு கேட்கறதுக்கு எனக்கு அருகதே கிடையாது. நான் தோள் தூக்க வந்துட்டேன், இந்த பல்லக்க தூக்க வந்துட்டேன். இந்த பல்லக்கின் பேர் இந்தியா. ஒண்ணு சொல்றேன், அதுக்கு 4 படி தான் இருக்குன்னு நம்பிட்டு இருக்காதீங்க. 22 படி இருக்கு. ஒவ்வொரு மொழியும் தோள் கொடுப்பது இருக்கு சொல்றேன். அதனாலதான் சொன்னேன், இந்த திராவிடங்கிறது என்னங்க, எல்லாரும் சேர்ந்ததான், எல்லாரையும் சேர்த்துக்கிற பெருந்தன்மைக்கு பேர் தான் திராவிடம். அது நாடு தழுவியது. போய் பாருங்க, அங்க இருந்து சிந்து நதி முதல் வைகை நதி வரை இருக்கிறது. அது மேலடி என்றால் அது கீழடி. 3 அடியில் உலகத்தில் 2 அடியில் வந்தவன் பேர் திருக்குறள். நீங்க என்ன நிறைய பேசிட்டே இருப்ப, அவர் பேச்ச நீங்க கேட்கணும். இதெல்லாம் பேசிட்டேன், நான் நோட்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் எனக்கு உணர்வோட பேசுவதுதான், உண்மையாக பேசுவதுதான் முக்கியம். உண்மையை பேசணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா பயம் இருக்காது. ஆனா உண்மைதானே. அப்புறம் என்ன, நீங்க உண்மை பேசுறீங்க, ஜெயிக்கலையே, என்ன பண்ணுறீங்க? சத்தியமேவ ஜெயத்தெல்லாம் என்ன ஆச்சரியம் கேட்டாங்க. சரி, உன்னுடைய சிறப்பான பொய் என்று எதை சொல்வீர்கள்? நம்பிட்டாயா அப்படிங்கிறதானே. எப்படி நம்பினீங்க? உண்மை மாதிரி இருந்த பொய் கூட ஜெயிக்கணும்னா சத்தியத்தை கொஞ்சம் தொட்டுக்கணும். முருகா மாதிரி ஆகுது. சத்தியம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். உனக்கு அது தெரியல, எங்களுக்கு தெரியுது. அதனால்தான் நியாயமா நேர்மையா பேசுறவங்க பொய் சொல்றவங்க உடனே அடையாளம் தெரியும். உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியுதா? நான் நேர்மையானவங்கிறது அடையாளம் தெரியுதா? பொய் பேசலைங்கிறது புரியுதா? அதை போட்டுக்கிட்டா போதும், இந்த போர் பறை உலகம் எல்லாம் கேட்கும். என்ன மாதிரி கோடி பேர் இருக்காங்க உங்களுக்கு தோள் கொடுக்க, அவனையும் சேர்த்துங்க, நீங்களும் வாங்க. அது நான் மையத்தில் இருக்கிறதுனால இந்த புயல் எங்கெங்கெல்லாம் வீசுகிறது என்னால பார்க்க முடியுது. இங்க காத்து அடிக்காது, நாரே காத்து. அதான் சொல்றாங்கல்ல, மலஹாசன், ஏய் மலத்தை பத்தி எங்கிட்ட பேசாத, எங்க மூதாத தாத்தா காந்தி கிட்ட கேளு மலம்னா என்னன்னு சொல்லுவாரு, அழுவார். அன்னைக்கு கல்கட்டாவில் 1908 நடந்த போது காங்கிரஸ்காரங்கெல்லாம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே போய் செய்ய வேண்டியது செஞ்சுட்டு வந்தாங்க. காந்தியார் தான் போய் அதை கிளீன் பண்ணிட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாரு காலை ஒண்டி. அதுக்கப்புறம் என்கிட்ட மலை ஆசனம் சொன்னேன்னா சந்தோஷம், சபா நான் தான் அந்த தாத்தா அதை அழுவாரு, நானும் சேர்ந்து அழுவேன். ஆனால் உனக்காக அழுமா, எனக்காக அழுவேன். ஏன்னா டெய்லி நீங்களாக தானே என்ன பண்ணுறீங்க. அதனால என்ன நீ கூப்பிடு, கோபம் இல்லைங்க, புரிய வைக்கிறேன். நான் என் பிள்ளையிலேயே அடிச்சது இல்லை, கேட்டு வரேன் சொல்லுவாங்க. சண்டை போடுறோம், ஆனா அடிக்க கூடாது. அது புரிந்த இன்னொரு சவால். இவருக்கு பிறந்த நாள் சொல்வது கடமையானது. இன்னொரு பெரிய விழா, நான் கனவு கண்டுட்டு இருந்த விழா, அது போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சேலத்தில் நடக்குது. ஆனா இதை இப்ப செஞ்சிருக்கோம். இப்ப இது தேவை. அங்க நிறைய பேர் பெரியவர்கள் இருக்காங்க. இங்க ஆளே இல்லையான்னா இருக்கீங்க, இங்கேயும் நிறைய இருக்காங்க. இந்த ஒரு மேடம் தான் ஆச்சரியமா பார்த்தேன். நான் கலைஞன் இல்லையா, வழக்கமா நாங்க மட்டும் ஆடிட்டு இருக்கோம், இங்க இருக்கிறவங்க எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இங்க நான் உட்காந்து பார்த்துருந்தேன், அங்க இருந்தவங்க எல்லாம் ஆடிட்டாங்க. அதனாலதான் கூத்தன் நான் உங்களை கூத்தர்களே என்று வணங்கினேன். நானும் கூத்தன் தான், ஞான கூத்தன். அது எங்க குரு பேர் ஞான கூத்தன். ஒரு கவிஞர் இருந்தால் என் மனதில் இன்னும் இருக்கிறார். அந்த ஞான கூத்தன் குரலாக கேட்டுக்கொள்ளுங்கள். இது மேல என்ன சொல்றது, கட்டி பிடிச்சாச்சு, அதுக்கு நம்பிக்கை கொடுத்தாச்சு. படை முன்னாடி இருக்கு, படை இங்க இருக்கு. வாழிய செந்தமிழ், வாழ்க தமிழர், வாழிய இந்திய மணி திருநாடு.